ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய செகண்ட் பேபியோட 5th மந்த் பேபி ஷவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் வந்து இந்த இது வந்து எனக்கு வந்து மறக்கவே முடியாது லைஃப்பில் வந்து. ஏன்னா நம்ம வந்து ஜோ குட்டிக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வயிற்றுக்குள்ளே வந்தாங்க நம்ம ஜோ குட்டி வந்து. அவளை கையில் வாங்கினதுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த உடனே வந்து ஒரு 5 மந்த்லேயே வந்து நமக்கு ஜெஸ்வின் குட்டி வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே வருவாங்க நம்ம நினைக்கல. ஆனால் ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்னால் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம வந்து இதை 5th மந்த்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிம்பிளாக நான், ராவின் பெரியம்மா இவங்களை வச்சு நம்ம வந்து 5th மந்த் வளகாப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து ஜோ குட்டிக்கு சேட்டை பயங்கரம். ஜோ குட்டி சேட்டை பண்ணால் அவளை கையில் வச்சுட்டு நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் இப்படி நினைக்கவே இல்லை. லாஸ்ட் இயர் வந்து நம்ம கையில் குட்டி தம்பி இருப்பான் வயிற்றுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மணிக்கு வந்து பாப்புக்குட்டி வந்து நம்ம கையில் வச்சுட்டு வளையல் போடலாம். ஏன்னா அவளோட பிளெஸ்ஸிங்னால தான் நமக்கு வந்து அடுத்து நம்ம அகெயின் கன்சீவ் ஆகிருக்கோம். ஸோ வந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த தருணங்களுக்காக ஏங்கிட்டுருப்பீங்க. நானும் ஏங்கின காலங்கள் அநேகம். அதை வந்து ஒவ்வொருத்தவங்க அதை அந்த குழந்தைக்காக ஏங்கிட்டுருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் அதோடய ஃபீலிங்ஸ் தெரியும். நான் ரொம்ப அழுது நான் ப்ரேயர் பண்ணி தான் எனக்கு ஜோ குட்டி என் கையில் வாங்கினேன். அது மாதிரிக்கு யார் யார் கண்ணீரோடு அழுது குழந்தை வேணும்னு கேட்டுட்ருக்கீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் வந்து இந்த 2025 இந்த பிறக்க போகிற வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக குழந்தையோடு இருப்பீங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நல்லா விசுவாசத்தோடு நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லா சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நானும் வந்துட்டு ரொம்ப நான் அழுது ப்ரேயர் பண்ணேன். 2 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு குழந்தை இல்லையே, 1.5 இயர்ஸ் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து அதோடய வலிகள் வேதனைகள் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுபோல் எங்கள் அம்மாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கள் அம்மாவுக்குமே 6 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைகளோட வேதனைகள் வலிகள் வந்து எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். இதை பற்றி worry பண்ணாதீங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த வளகாப்பு இன்னும் நடக்கலேன்ட்டு ஏங்கிட்டு இருப்போம். ஏன்னா நானும் ஏங்கின காலங்கள் இருக்குது. அதோட ஏக்கங்கள் எனக்கும் தெரியும். ஸோ நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானும் செக் பண்ணி பார்த்து பாப்பா வந்து நான் கையில் வாங்கினேன். ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கூடிய சீக்கிரம் வந்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன். என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணேன், எப்படியெல்லாம் நான் வந்து வீட்டில் இருந்து நான் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணேன், என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன், ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணி நான் நார்மல் டெலிவரி ஆக்கினேன், இந்த இதை பற்றியெல்லாம் ஃபஸ்ட்டு டெலிவரியை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்களும் உங்களோடதை வந்து என்னட்ட ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் வந்து உங்கள்கிட்ட நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறது வந்துட்டு. ராவின் வந்து எனக்கு பேங்கிள் போட்டு விட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து கவுண்ட் பண்ணி எவ்வளோ வளையல் போடணும்னு தெரில. ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, ஒற்றைப்படையில் தான் அது வந்து கவுண்டிங் இருக்கணும் அந்த பேங்கிள்ஸோடது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அதை கவுண்ட் பண்ணி போட்டு விட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து 5th மந்த் வந்து களி ஊட்டுற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். களி கிண்டி ஊட்டி விடுவாங்க. இந்த களிக்கு பேர் வந்து மருந்து களின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து நம்ம குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தாகவும் நமக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணுன்றக்காண்டி அதை நிறையெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அது என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியாது. இது பெரியம்மா தான் செஞ்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா அல்வா மணிக்கு இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். ஃபார்மாலிட்டிக்கு இப்போ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நாங்கள் குட்டி குட்டி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து as usual நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வந்து கண்டிப்பாக அது ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த வீடியோலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அடுத்து வந்து நம்ம ஜெஸ்வின் குட்டி பிறந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம வயிற்றுக்குள்ளே வைக்க முடியுமா, முடியாதுல்ல. அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன கிளிக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.